கைஸ், நேற்று ஒரு இது படித்தேன், கவிதை மாதிரி இருந்துச்சு, அதை படித்தேன். அது பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. படிக்கிறேன், கேளுங்க. ரத்தம் சொட்ட சொட்ட கொன்ற கொலைகாரனை கூட ஏற்றுக்கொண்டார். சிந்தும் சிறு ரத்தத்திற்காக பெண்ணை மறுத்துவிட்டார் ஐயப்பன். ஆனால் எனக்கு அந்த கவிதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு. அந்த அந்த பிளட்டு நின்னதுனால தான் அந்த ஐயப்பனே வந்தார். இப்போ சிவன் பார்வதிக்கு பிறந்த குழந்தை தான் முருகர் பிள்ளையார். அப்படி தான் ஐயப்பரும் ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்திருப்பாரு. ஸோ ஒரு பொண்ணால் ஒரு வந்தவர் எப்படி ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்வார்? சொல்கிறது நம்ம சொசைட்டியில் இருக்கிறவங்க தான். அவர் பொண்ணு வேண்டான்னு சொல்லலை. இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு போனால் ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சொல்லுங்கள்? ஆயிடும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் போகிறதுக்கு நான் தயாராக இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் போயிட்டு காமிக்கிறேன். ஓகே? ஒரு பொண்ணு இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகாது. அதே மாதிரி தான் ஒரு பையன் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகாது. ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாலும் ஒரு கர்ப்பப்பைன்னு ஒன்று இல்லைன்னா ஒரு குழந்தை உருவாகாது. அந்த கர்ப்பப்பைன்னு ஒன்று இல்லைன்னா மாதவிடாயும் வராது. ஸோ குழந்தைன்னு ஒன்று பிறக்கணும், ஒரு முக்கியமான ஒரு இதுனா கர்ப்பப்பை தான். ஸோ அதிலிருந்து வர ரத்தம் தீட்டு அப்படி இப்படின்னா அப்போ நம்ம பிறந்த நம்மளும் ஒரு தீட்டு தான். இங்கே எந்த கடவுளும் நீ என் கோயிலுக்கு வரணும், நீ என் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதில்லை. கடவுளுக்கு எல்லாருமே சமம் தான். யார் போனாலும் சாமி ஒரே இடத்துல தான் உட்காந்து வைக்க போகுது. தீட்டான பொண்ணு வந்தாலும் எந்த போயிட்டு வேற இடத்துல உட்கார போகிறதும் இல்லை, மூட்டிக்க போகிறதும் கிடையாது. அதே இடத்துல தான் உட்காந்துருக்க போகிறாங்க. தீட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம சொசைட்டி மட்டும்தான். அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு சுத்தமாக இருந்தால் போதும். எந்த கோயிலுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம் தான் என்னோட கருத்து. ஏன்னா எவ்வளோ தப்பு பண்ணுறவனே அந்த கடவுள் ஏற்றுக்கும் போது தப்பு பண்ணாத பெண்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? அந்த ரைட் பண்ணதில்லை. எனக்கு லாஸ்ட்டு வரி பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு. மறுத்து விட்டார் ஐயப்பன். ஐயப்பன் மறுக்கலப்பா, இந்த சொசைட்டி தான் மறுத்து வச்சுருக்காங்க பெண்களை. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதை பிரேக் பண்ண சொல்லுங்கள், எத்தனை பொண்ணுங்க போவாங்கன்னு பாருங்கள். காடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயப்பன் மலைக்கு போகிற இடமும் வெள்ளங்கிரி மலை போகிற இடமும் காடு மாதிரி இருக்கும். ஸோ ஆண்களையும் பெண்களும் 2 பேர் விட்டால் பெண்களுக்கு சேஃப்டி இல்லை. ஏன்னா பெண்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நார்மலாக இருக்கிற பொண்ணுங்களே கூட்டு போயிட்டு ரேப் பண்ணுறாங்க. நார்மலாக இருக்கிற பிளேஸ்லேயே அது மலை காடு மாதிரி இருக்கும். அங்கே ரேப் நடக்காதுன்னு அடித்து சொல்ல முடியாது. அதனால் பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு கூட மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஓகே? இப்போ காடு, மலை, அப்புறம் நதி, இதெல்லாம் எப்படி ஒரு இயற்கையோ அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் அது ஒரு இயற்கை. அது ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. புரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சு, கொஞ்சமாச்சும் மாறுங்க.